100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை கண்டித்து விழிப்புணர்வு பேரணி சென்ற பெண்களின் அனைத்து செலவுகளையும் ஏற்ற கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்திற்கு நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதை கண்டித்தும் பெண்கள் காங்கிரஸில் இணைய வலியுறுத்தியும் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் பெண் நிர்வாகிகள் இருவர் விழிப்புணர்வு பேரணி சென்றனர். ஊட்டியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் கன்னியாகுமரி வந்த அவர்கள் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்கள் வழியாக அடுத்த மாதம் சென்னையில் பேரணியை முடிக்கின்றனர். இந்த பேரணிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தும் அனைத்து செலவுகளையும் பொறுப்பேற்றுக் கொண்ட கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்திற்கு பெண் காங்கிரஸ் நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். ஊட்டியிலிருந்து பெண்கள் விழிப்புணர்வுக்காகவும் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மாத்தினதுக்காகவும் எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் பைக்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 38 மாவட்டம் போகிறோம். நாங்கள் ஊட்டியில் ஆரம்பித்து சென்னையில் போய் நாங்கள் முடிக்கிறோம். செல்வப்பெருந்தகை ஐயா மூலியமாக முடிக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் கன்னியாகுமரியில் இருக்கோம். ஜேசன் சார் தான் எம்பி தான் எங்களை பார்த்துக்கிட்டாரு. அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. நாங்கள் பெண்கள் இவ்வளோ தூரம் தனியாக வந்திருக்கோங்கிறதுனால அவர் எங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து இது பண்ணணுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டத்துக்குள்ளேயும் பெண்கள் காங்கிரஸ்ல இணையணும், இந்த ஆட்சியில எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிறது நாங்க 2 பேர் ஒரு உதாரணமா வெளியே வந்திருக்கோம். மத்தியில நம்ம ராகுல் காந்தி சார் தான் ஆட்சி அமைக்கணும்ங்கிறது எங்களோட கோரிக்கையா இருக்கு. அப்புறம் இன்னொரு கோரிக்கை, நாங்க ராகுல் காந்தி சாரை மீட் பண்ணணும்.